قال الله سبحانه وتعالى لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் பல்வேறு நல்ல பண்பாடுகளை மக்களுக்கு போதித்தார்கள். எத்தனை பண்பாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்களோ அத்தனைக்கும் தாங்களே முன்மாதிரியாகவும் இருந்தார்கள். இது ஒரு நற்குணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அந்த நற்குணத்தை முதல்ல செய்கிறது ரசூலுல்லாஹ் தான், முதல்ல பின்பற்றுவது ரசூலுல்லாஹ் தான். சொன்ன அந்த போதனை அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் உலகத்தில் வேறு யாரையுமே தேடக்கூடாது, ரசூலுல்லாஹ்ல தான் பார்க்கணும். முழுசாக அவங்கள்ட்ட தான் அந்த நற்குணம் வெளிப்படும். எத்தனை நற்குணம் இருந்தாலும் சரி, வாக்கு மீறக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா வாக்கு மீறாமல் எப்படி ரசூலுல்லாஹ் இருந்தாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட தான் நம்ம பார்க்கணும். அமானிதம்னு பேசுனா ரசூலுல்லாஹ்ட்ட தான் அதை பேச முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பண்பு, மல்லம் யஷ்குரு லின்னாஸ், மனிதர்களுக்கு நன்றி சொல்ல தெரியாதவர்கள் வல்லம் யஷ்குரில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு செய்த, அல்லாஹ் கொடுத்த உபகாரங்களுக்கு நன்றி சொல்லணும், அது ஒன்று. நம்பர் 2, அடியார்கள் செய்யக்கூடிய உதவி ஒத்தாசைகளுக்கு அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் சில உதவிகளை சிலரிடமிருந்து பெற்றிருக்கிறாங்க இல்லையா? ஒரு மனித வாழ்க்கையில் ஏதோ ஒரு உதவி பெறப்படாத மனிதர் யாரும் இருக்க முடியாது. அவர்களிடம் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக மனிதர்களுக்கு நன்றி சொல்லுகிற விஷயத்தில் கவனத்தோடு இருந்தார்கள். நம்மெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய பல்வேறு ஹதீஸுகளில் ஆச்சரியமான ஒரு ஹதீஸு, பெருமானாரை காலம் முழுக்க எதிர்த்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பகையோடு இருந்த முனாஃபிக்குடைய தலைவர் மூத்தாயிட்டார். முனாஃபிக்குன்னா குர்ஆன்ல எப்படி வருதுன்னா, அவங்களுக்கு ஜனாதா தொழுவைக்கக்கூடாது, அவங்களுக்காண்டி துவா செய்யக்கூடாது, அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது, அப்படிலாம் குர்ஆன்ல இருக்கு. லா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்தா அபதா, அவங்க மௌத்தா போயிட்டாக்கா நீங்கள் போய் 2 ஜனாதா தொழுகை நடத்தாதீங்க, இஸ்திக்ஃபார் செய்யாதீங்க, இப்படிலாம் இருக்கு. இப்போ முனாஃபிக்குடைய தலைவர் மௌத்தாயிட்டார், கபரில் கொண்டு போய் ஜனாதா வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார். வேகமாக வந்து தங்கள் ட்ரெஸ்ஸை, சட்டையை, ஜுப்பாவை கழட்டி அந்த ஜனாதாவுக்கு போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபிகளுக்கெல்லாம் ஆச்சரியம், ஏன் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள் என்னன்னு கேட்கும்போது தான் நடக்கப்படுகிறது. இவர் ஒரு தடவை ஆடை இல்லாமல் இருந்த என் உறவினருக்கு ஆடை கொடுத்தார், ட்ரெஸ் கொடுத்தார். பத்ரு போருடைய ஒரு கட்டத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கைதியாக இருந்து அங்கே இருக்கிற போது கடும் குளிர் நேரம், ட்ரெஸ் இல்லை, மேலுடை இல்லாமல் இருந்தார். குளிர் வாட்டுக்கிற போது இவர் என்ன செஞ்சார்னா சட்டையை கழட்டி அவருக்கு போட்டு விட்டார். நேரடியாக ரசூலுல்லாஹ் கூட உபகாரம் தரல, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை என்கின்ற அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அந்த உதவிக்கு பிரதி உபகாரம் செய்யப்படாமல் போய்விடும் என்ற காரணத்தினால இந்த உலகத்திலே அதற்கான அவர்கள் திரும்ப செய்கின்ற ஒரு பண்பு தான் இது. நம்ம யோசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் நமக்கு செஞ்சார், அவருக்கு நாம் மீண்டும் ஒரு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல வந்து இப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அந்த உபகாரத்தினுடைய விசுவாசம் என்பது எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கும். ஒரு துவா செய்தார்கள், இந்த உலகத்தில் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன்,
அவங்க செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதே பொருள் அல்ல வேறு வகையான உதவிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொடுத்து விடுவார்கள். ஆனால் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த உலகத்தில் எனக்கு செய்த அந்த உபகாரங்களுக்கு ஒத்தாசைகளுக்கு நாம் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை. யா அல்லாஹ், நீதான் அவருக்கு முழுமையான பிரதி உபகாரங்களை செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு அழகிய நல்ல பண்புகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, இவருக்கு சிறந்த கூலி அல்லாஹ் தருவானாங்க, சுக்ரன் லக், உங்களுக்கு நான் இதை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அழகிய பண்பாடு இன்றைக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம பழக்கிறோம், நன்றி என்று சொல்லி பழக்கிறோம். சின்ன உதவியாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துகிற பண்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு விளக்கினார். சொன்னவற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில முழுமையை கடைபிடித்தார்கள். இப்படி எத்தனை எத்தனை அழகிய நற்குணங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் பெருமானார் முன்மாதிரி. சில நேரங்களில் சில உதவி செஞ்சு ரொம்ப நாள் ஆகிட்டா மறந்துடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஞாபகம் வைத்திருப்பார். மஸ்ஜித் நபவியில் ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு ஒரு வாசப்படி இருக்கும். அந்தந்த வாசப்படி வழியாக வருவாங்க அவங்க. இப்போ கூட நீங்கள் மதினாவுக்கு போனால் கேட்டு 30 கேட் இருக்கு. 30 கேட்டுலையும் ஆளுங்க வருவாங்க. அதே மாதிரி தான் பள்ளிவாசலை சுற்றியும் வாசல் வாசலாக இருந்துச்சு. இன்னைக்கு பாபு சலாமில் உள்ள நம்ம வருவோம், சலாம் சொல்லிட்டு வெளியே போயிடுவோம். இந்த 2 வாசல் தான் உங்களுக்கு தெரியும். முன்னாடி அப்படி அல்ல, தொடர்ச்சியாக வாசல்படியாக இருந்துச்சு. பெருமாட்டர் கேட்டார்கள், இத்தனை வாசப்படி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அடைச்சிடலாம், எல்லாத்தையும் அதை நாம் மூடிவிடலாம் என்று சொன்னபோது எல்லாத்தையும் அடைத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒரே ஒரு வாசல் படி திறந்திருக்கட்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்த வாசல் படி திறந்திருக்கட்டும். இன்னைக்கு பாபு சலாம் வழியத்தான் நம்ம வரோம். அங்கதான் பெண்களுக்கான வாசலும் இருந்தது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வாசலாக இப்போது வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? எப்படி விளக்க உரையாளர் சொல்வதற்கு, ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹ் போகும்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீடு திறந்தே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் எப்போ வேணால் வருவாங்க, வந்தால் கூப்பிட்றப்ப சிக்கல் இருக்கக்கூடாது என்று தன் வீட்டு கதவை திறந்தே வைத்திருந்தார்கள். எப்போதும் அந்த மஸ்ஜித் நபவியின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவின் வாசல் அடைக்கவே படக்கூடாது, அது எப்போதும் அவருக்காக திறந்திருக்கட்டும் என்ற பெருமானாருடைய அந்த தூரநோக்கு பார்வைதான் நன்றியாக இங்கு வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். எனவே உயர்ந்த நற்குணங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற தௌஃபீக் அல்லாஹ் நல்குவானாக.